வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய நமது பகுப்பாய்வில் உலக அரசியலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளையும், இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களையும், தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றங்களையும் விரிவாக ஆய்வு செய்வோம். ஒவ்வொரு செய்தியின் பின்னணியையும் அதன் நீண்ட கால தாக்கத்தையும் இராணுவ துல்லியத்துடன் பார்ப்போம். தயாராகுங்கள் நண்பர்களே. முதலில் மிக முக்கியமான சர்வதேச நிலைமையை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள 5 நாள் அமைதி திட்டம் மத்திய கிழக்கின் சமநிலையை மாற்றும் ஒரு தந்திரோபாய அணுகுமுறையாகும். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் இப்போது ஒரு தீர்மான கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இந்த அதிரடி திட்டம் யுக்தியான இராஜதந்திரத்தின் ஒரு புதிய வடிவமாக இருக்கலாம். ஆனால் இதன் நிரந்தரத்தன்மை குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுகின்றன. தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தில் புதிய கூட்டணி சமன்பாடுகள் உருவாகி வருகின்றன. தற்போதைய நிலைப்பாடு மற்றும் கட்சிகளின் ரணிதிகள் மாநில அரசியலின் திசையை தீர்மானிக்கும் வகையில் அமைந்துள்ளன. நேரு மற்றும் ஸ்டாலின் இடையிலான அரசியல் இயக்கவியல் இன்னும் தெளிவாகவில்லை. இந்த இரகசிய தகவல்கள் தேர்தல் நெருங்கும்போது மிக முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். பாதுகாப்பு திறன் குறித்து எழுந்துள்ள கேள்விகள் உலக சக்தி சமநிலையை பாதிக்கும் வகையில் உள்ளன. எக்-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக எழும் கூற்றுகள் உண்மையானால் அது மிக பெரிய இராணுவ தொழில்நுட்ப மாற்றத்தை குறிக்கும். கல்ஃப் போர் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்றைய மோதலில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பது ஆழமான ஆய்வுக்குரிய வியம். இந்த நிலைமை பாதுகாப்பு கொள்கையையும் பாதிக்கும். அடுத்ததாக மோடி அரசாங்கத்தின் ஈரான் கொள்கையை ஆராய்வோம். பிரதமர் மோடி ஈரான் அதிபருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை இந்தியாவின் சமநிலையான வெளியுறவு கொள்கையின் சிறப்பான எடுத்துக்காட்டு. ஈரான்-அமெரிக்கா பதற்றத்தில் இந்தியா எடுக்கும் நிலைப்பாடு நமது ஆற்றல் பாதுகாப்பையும் பொருளாதார நலன்களையும் கருத்தில் கொண்டதாகும். இராஜதந்திர அணுகுமுறை நமது நாட்டின் பன்முக உறவுகளை வலுப்படுத்தும் திசையில் செயல்படுகிறது. இது மத்திய கிழக்கில் நமது செல்வாக்கை அதிகரிக்கும் ஒரு முக்கிய படியாகும். கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிலைப்பாடு உலக வணிகத்தை பாதிக்கும் அளவுக்கு வலுவாக உள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் ஈரான் காட்டும் கட்டுப்பாடு உலக எண்ணெய் விநியோகத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கெடுபிடியான அணுகுமுறை கடல்வழி மேலாதிக்கத்திற்கு நேரடி சவாலாக அமைகிறது. இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி நாடுகளுக்கு இது மிக முக்கியமான கவலையை ஏற்படுத்துகிறது. எனவே நமது ஆற்றல் இறக்குமதி பாதைகளை பன்முகப்படுத்துவது அவசியமாகிறது. ஒற்றை தாக்குதலே உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது என்பது அதன் இராணுவ திறனை நிரூபிக்கிறது. பாரம்பரிய போர் முறைகளுக்கு மாறாக ஈரான் கடைபிடிக்கும் புதிய தாக்குதல் தொழில்நுட்பங்கள் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன. ட்ரம்ப் அரசாங்கத்தின் மறுமதிப்பீடு இந்த அச்சத்தின் வெளிப்பாடு. இது மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய சக்தி சமன்பாட்டை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் திரும்பி வரும் என்டிஏ கூட்டணி உருவாக்கம் மிக முக்கியமான மாற்றமாகும். எடப்பாடி யின் தலைமையில் ஏடிஎம்கே நடத்தும் பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீட்டில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கியுள்ளன. நிருபர்களின் கேள்விகளுக்கு இபிஎஸ் அளித்த பதில்கள் கட்சியின் நம்பிக்கையான நிலையை வெளிப்படுத்துகின்றன. இதுக்கு புதிய சவாலாக உருவெடுக்கக்கூடும். தமிழ்நாட்டு அரசியலின் இருமுனை போட்டியில் நுழைவு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அறிவிக்கிறது. என்டிஏ கூட்டணியின் வலுவூட்டம் டிஎம்கே கூட்டணியின் ஒற்றுமையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. விசிகே மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைப்பாடு தெளிவற்ற நிலையில் உள்ளது. டிவிகே போன்ற புதிய அரசியல் சக்திகளின் தடுமாற்றம் தேர்தல் சமன்பாட்டை மேலும் சிக்கலாக்குகிறது. ஜேவிசி ஸ்ரீராம் போன்ற அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புகள் இந்த மாற்றத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. இது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய யுகத்தின் தொடக்கமாக இருக்கலாம். ஏடிஎம்கே-பிஜேபி கூட்டணி ஒப்பந்தத்தை அமித் ஷா வாழ்த்தியது இந்த அணியின் மத்திய அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துகிறது.
டெல்லி ராஜ்கோபாலன் போன்ற அரசியல் நோக்கர்களின் பகுப்பாய்வுகள் இந்த கூட்டணியின் வலிமையை எடுத்துரைக்கின்றன. இன் நிறுவன ஆதரவும் நிதி பலமும் புதிய ஆற்றலை அளிக்கும். இது தமிழ்நாட்டின் தேர்தல் வரைபடத்தை மாற்றியமைக்கும் திறன் கொண்டது. மக்களின் மனநிலை மாற்றம் இந்த புதிய கூட்டணியை எவ்வாறு வரவேற்கிறது என்பது முக்கியமானது. இல் நடைபெறும் பட்ஜெட் இல் வெளிப்பட்ட நிகழ்வுகள் மக்களின் அன்றாட வாழ்வை நேரடியாக பாதிக்கும் வகையில் உள்ளன. வங்கிகளின் மினிமம் பேலன்ஸ் பெனல்டி விவகாரம் மத்திய வர்க்கத்தினருக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் இன் தீவிரமான கேள்விகள் அரசாங்கத்தின் வங்கிக் கொள்கைகளை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. இது பொதுத்துறை வங்கிகளின் லாப நோக்கத்தை விட மக்கள் நலனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்துகிறது. அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இன் ஆரிய நிலைப்பாடு அவர்களின் 2 வருட அரசியல் உழைப்பை முடக்கியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா இன் கடுமையான விமர்சனம் தமிழ்நாட்டு அரசியலில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இன் எதிர்ப்பு நிலைப்பாடு மத்திய அரசின் கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இது மாநில வளர்ச்சித் திட்டங்களுக்கான நிதியுதவியை கேள்விக்குள்ளாக்குகிறது. அரசியல் விளையாட்டுக்காக மக்களின் நலன்கள் பாதிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ரங்கராஜ் பாண்டே போன்ற மூத்த அரசியல் ஆய்வாளர்களின் டிஎம்கே கூட்டணி குறித்த மதிப்பீடுகள் கவலை அளிக்கின்றன. விசிகே மற்றும் சிபிஐஎம் போன்ற கூட்டணி கட்சிகளின் நிலையற்ற தன்மை அசெம்பிளி தேர்தலை நெருங்கும்போது பெரும் சவாலாக உருவெடுக்கும். எம்.கே. இன் தலைமையின் கீழ் இந்த கூட்டணி தனது ஒற்றுமையை பராமரிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. கூட்டணி அரசியலின் சிக்கல்கள் வின் தேர்தல் வாய்ப்புகளை பாதிக்க தொடங்கியுள்ளன. ட்ரம்ப் அரசாங்கத்தின் ஈரான் நோக்கிய 5 நாள் சீஸ்ஃபயர் திட்டம் உலக அரசியலில் ஒரு புதிய தந்திரோபாய அணுகுமுறையின் தொடக்கமாகும். இந்த இரகசிய திட்டத்தின் உண்மையான நோக்கங்கள் என்ன என்பது தெளிவாகவில்லை. இன் முன்னர் நிலைப்பாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்த மாற்றம் அவரது அரசியல் கணக்கீட்டின் வெளிப்பாடாக தெரிகிறது. ஆனால் இன் எதிர்வினை இந்த திட்டத்தின் நிகழ்வாய்ப்பை கேள்விக்குள்ளாக்குகிறது. இராஜதந்திரத்தில் நம்பகத்தன்மை மிக முக்கியம். இன் தலைமையிலான வின் யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாடு மத்திய கிழக்கு மோதலை உலகளாவிய பிரச்சினையாக மாற்றியுள்ளது. இன் புதிய எச்சரிக்கைகள் அணு ஆயுத அச்சுறுத்தலை அதிகரித்துள்ளன. இந்த சூழலில் இந்தியாவின் நிலைப்பாடு மிக முக்கியமானது. நமது நாடு ரஷ்யா, ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடன் சமநிலையான உறவை பராமரிக்க வேண்டிய சவாலை எதிர்கொள்கிறது. இந்த சமநிலை நமது பொருளாதார நலன்களுக்கும் பாதுகாப்பு தேவைகளுக்கும் மிக முக்கியம். இன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தயார் நிலையில் உள்ளது என்ற தகவல் பிராந்திய பாதுகாப்பை கடுமையாக பாதிக்கிறது. பொறுமையை இழந்து இன் எதிர்வினைகள் ட்ரம்ப் அரசாங்கத்தை தடுமாற வைத்துள்ளன. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்படும் 48 மணி நேர எச்சரிக்கை உலக எண்ணெய் விலைகளை பாதிக்கக்கூடும். இந்த நிலைமையில் இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் பொருளாதாரம் கடுமையான சவால்களை எதிர்கொள்ளும். எனவே தூரநோக்கு பார்வையுடன் நமது ஆற்றல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அமெரிக்காவின் பெருமைமிக்க F-35 போர் விமானங்களின் திறன் குறித்து எழும் சந்தேகங்கள் அதன் வான்வழி மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்குகின்றன. இன் நீர்மூழ்கிக் கப்பல் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் நுழைந்தது நாட்டோ கூட்டணியின் ஈடுபாட்டை குறிக்கிறது. ஈரான் வெளியிட்ட அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் அதன் இராணுவ தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகின்றன. இது மத்திய கிழக்கில் சக்தி சமநிலையை முற்றிலும் மாற்றும் திறன் கொண்டது. இந்த வளர்ச்சிகள் இந்தியாவின் பாதுகாப்பு தயாரிப்புகளுக்கும் பாடமாக அமையும். வின் ஈரான் மோதலில் நேரடி தலையீடு சாத்தியம் குறித்த விவாதங்கள் உலகப் போரின் அபாயத்தை அதிகரிக்கின்றன. இன்வை நக்கலடிக்கும் ஹே ட்ரம்ப் யூ ஆர் ஃபயர்ட் பிரசாரம் அவர்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இன் ட்ரம்ப் எதிர்ப்பு நிலைப்பாடு இராஜதந்திர தீர்வுகளுக்கான வாய்ப்பை குறைக்கிறது. இந்த மனோபாவ போர் பூர்வ மற்றும் பிந்தைய கால உளவியல் தாக்கத்தை கணக்கில் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. இது நவீன போர்முறையில் இன்ஃபார்மேஷன் இன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது.
ஸ்ரீவின்வில் நடைபெற்ற மர்மமான கிணற்று நிகழ்வு பிராந்திய பாதுகாப்பின் மற்றொரு பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறது. இல் பதிவான அதிர்ச்சிகர காட்சிகள் இலங்கை அரசாங்கத்தை கவலையில் ஆழ்த்தியுள்ளன. இந்த மர்மம் இந்தியன் ஓஷன் பிராந்தியத்தில் நடக்கும் அசாதாரண நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம். தமிழீழ பிரச்சினையின் வரலாற்று பின்னணியில் இவ்வகையான மர்ம நிகழ்வுகள் சிறிலங்கா இந்தியா உறவுகளை பாதிக்கக்கூடும். எனவே இந்த விவகாரத்தை கவனமாக கண்காணிக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய பகுப்பாய்வில் நாம் பார்த்த விவகாரங்கள் அனைத்தும் இந்தியாவின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் அரசியல் நிலைமையையும் நேரடியாக பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளன. மத்திய கிழக்கு பதற்றம், தமிழ்நாட்டு அரசியல் மறுசீரமைப்பு, பொருளாதார சவால்கள் இவை அனைத்தும் நமது விழிப்புணர்வையும் தயார் நிலையையும் கோருகின்றன. முக்கியமான தகவல்கள் மற்றும் ஆழமான பகுப்பாய்வுகளுக்கு தி டெய்லி ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.